நீட் விவகாரத்துல ஜந்தர் மந்தர்ல என்னமோ பெருசா சாதிச்சிட்டோம்னு பாட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு வந்த வேலை முடிஞ்சுதுப்பா, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிட்டாருன்னு சொல்லி இந்த அபிஜித் ஊரை பத்தி கிளம்பி போயிட்டாரு. அவர் யாரு, எவரு, ஒரு பேர் என்ன, எவனுக்காவது ஏதாவது ஹிஸ்டரி தெரியுமா, எதற்காக வந்தாரு, எதற்காக அந்த வேலையை பண்ணாரு, எவனுக்கு எதுவும் தெரியாது. ஆனா நம்மளும் கூட்ட சேர்ந்து கோஷம் போடுவோம், நம்மளும் சேர்ந்து ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம்னு சொல்லி தவறான நபர்களுக்கு ஆதரவளித்து தவறான வேலையை செஞ்சுட்டோம். இந்த ஜென்சி, அதாவது 1997 டு 2012 காலகட்டத்தில் பிறந்த தொழில்நுட்பத்தை பார்த்து வளர்ந்த பிள்ளைங்களுக்கு தான் இந்த ஜென்ரேஷன் இசட் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வச்சிருக்காங்க. அது நல்ல மாதிரி விஷயங்களை பிள்ளைகள் மண்டையில ஏத்தி கொண்டு போனா பரவாயில்ல. இந்த காலகட்டத்துல பிறந்த பிள்ளைகள், எஸ்பெஷலி இப்போ உள்ள இளைஞர்கள், ஒரு வீட்டுக்கு வந்த விருந்தால வாங்கன்னு சொல்லுதா, இல்ல வீட்டுக்கு வந்த ஆள்கள்கிட்ட பேசுறாங்களா, அவங்களுக்கு அவுட் ஸ்போக்கன் இருக்கா, உட்கார்ந்து பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறாங்களா, இல்ல ஒரு வெளியில போனா அம்மா சாப்பிட்டாங்களா, அப்பா சாப்பிட்டாங்களா, ஏதாவது கன்சர்ன் இருக்கா, ஒண்ணுமே கிடையாது. முழுமையாக தொழில்நுட்பத்தை பார்த்து பார்த்து வளர்ந்த பிள்ளைங்களுக்கு என்ன என்ன தெரியுது, நாட்டு நடத்தை என்ன தெரியுது, அவர்கள் ஒரு விஷயத்த கையில எடுத்து போராடி அதை நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மிதப்பு வேற. கண்டிப்பாக ஜெயிக்கல, தோத்துதான் போயிருக்கீங்க. இன்னும் ஸ்ட்ராங்கான எஜுகேஷன் மினிஸ்டர் வந்திருக்காரு. மேலும் இந்த கோட்டா போராடுறதே போராடுறாங்க, இந்த கோட்டாக்கு போராடுங்க. நல்லா படிக்கிறவனுக்கு ஒரு நல்ல சீட்டு கிடைக்க முடியாம, படிப்பை நிப்பாட்டி மேற்கொண்டு ஃபர்தர் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாம எத்தனையோ மாணவர்கள் ஒண்ணும் இல்லாம போயிருக்காங்க. ஓசி, பிசி எல்லாம் இன்னைக்கு கோட்டான்ற பேர்ல கம்மி மார்க் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். முதல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு முதல் உரிமை, படிக்கிற பிள்ளைக்கு சீட்டு கொடுங்க, கோட்டா கீட்டாவெல்லாம் நகர்த்துங்க, அதுக்கு போராடுங்க. மாணவர்கள் இறங்கி அதுக்கு போராடுங்க. அதை விட்டுக்கிட்டு கஷ்டப்பட்ட பிள்ளை நாங்க படிக்கும் போது நர்ஸு, பிஎஸ்சி நர்ஸா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், அவங்கலாம் பணக்கார விட்டு பிள்ளைங்க தான் படிக்க முடியும் அப்படின்னு நாங்க நினைச்சிருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்க இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்களும் சரி, மெட்ரிகுலேஷன்ல படிச்ச பிள்ளைங்களும் சரி, இன்னைக்கு அதிக மார்க் எடுத்து ஏன் வார்டுல, நான் ஒரு வார்டு மெம்பர், என்னோட வார்டுல ஒரு கார்பெண்டர் பையன், மெட்ரிகுலேஷன்ல படிச்ச பையன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பையன், இன்னைக்கு எம்எம்சில டாக்டர் ஆகிட்டு இருக்கான். இன்னும் 2 வருஷம் முடிச்சிருவான் படிப்பை. நாங்க கண்கூட பாக்குறோம், உங்களுக்கும் தெரியும் உண்மை என்னன்னு, உங்களுக்கும் தெரியும், ஆனாலும் எதிர்க்கிறோம். என்னன்னு தெரியாத எதிர்ப்போம்ப்பா அப்படின்ற மைண்ட் செட்டை தயவு செய்து நியாயமான விஷயத்துக்கு போராடுங்க. மாணவர்களை நான் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி கேட்கறது, இன்னும் வரக்கூடிய சங்கதியினர், இன்னும் வரக்கூடிய மாணவர்கள், நல்ல படிக்கிற பிள்ளைங்க, இந்த கோட்டானால முன்னுக்கு வர முடியாம தவிக்கிற பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கோட்டாவை ரிமூவ் பண்றதுக்காக போராடுங்க.